10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். அதில் பயிற்சி 2.4ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க. அதில் சப்டிவிஷனில் மொதல் கணக்கு an = 5n / n+2. அதில் a 6வது உறுப்பும் a 13வது உறுப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கணக்கு an = -n² - 4. அதில் a 4 a 11 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது போடுவோமா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? an = 5n / n+2 இல்லை a6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. a6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ a6 இருக்கிற இடத்துல மேலே என்ன இருக்குது? ann இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக 6ன்ற நம்பரை நம்ம பிரதியிடணுமா? அப்போ எண்ணு இருக்கிற அதாவது எண்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ 6 பிரதியிடணும். 6 பிரதியிடணும். அப்போ 5 (6) / 6 + 2. இப்போ 5ஐயும் 6ஐயும் இதில் இருக்குன்னா பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். அது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 6 × 30. இங்கே கீழே ரெண்டையும் பார்த்தோம்னா கூட்டல் குறியில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா /8. இது நம்ம அடி கொடுக்கலாமா? 4 2 8, 1 2, மிச்சம் 1 இருக்கும். அப்போ இந்த 0வோட சேர்த்தா 10 ஆகும். அப்போ 2 10. இதை என்ன சுருக்க முடியுமானா நம்மளால் சுருக்க முடியாது. ஏன்னா கீழே 4 இருக்குது, மேலே 15 இருக்குது. அதனால் சுருக்க முடியாது. அப்போ a6ஓட வேல்யூ 15/4. அடுத்து என்ன இது கேட்டிருக்காங்க? a13. இப்போ 6 போட்ட இடத்துல எல்லாம் எனக்கு பதிலாக 13ன்ற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a13 / 13 + 2. 13 5 15, மிச்சம் 1 5 5 + 1 6 65. 13 + 2 15. இப்போ 3 5 15, 5 மிச்சம் 1 3 15. அப்போ 13/3. அப்போ a13ஓட வேல்யூ 13/3. அடுத்த சம பார்ப்போம். an = -n² - 4. a4 மற்றும் a11 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ an இருக்கிற இடத்துல a4 இருக்குது, a11 இருக்குது. இப்போ நம்ம a4 ஃபஸ்ட்டு போட்டுருவோம். a4 = இப்போ n இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம 4 பிரதியிடணும். 4² - 4 -4 16 - 4 4² தானே இருக்குது. அப்போ 4 4 16. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் உள்ளே கொடுத்து பெருக்கணும்னா -16 + 4. இப்போ இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ்ன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தானே, கழிக்க தானே செய்யணும். அப்போ கழிக்கணும். கழிச்சோம்னா 12. என்ன பண்ண பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -12. அடுத்து a11 பிரதியிடப்போம். -14² - 4 -11 பண்ணோன்னா 121 -4 -1 கொடுத்து பெருக்கணும்னா -121 + 4. இது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தானே. அப்போ கழிக்கணும். கழித்தோம்னா 100
17 என்ன 117 மைனஸ் 117. அப்போ A4 A11 வேல்யூ வந்து -12 மைனஸ் 117.